This video is sponsored by Remote Shopping App. Remote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Remote e-shopping. தான் பார்க்க போறோம். இந்த கிரீமை நீங்க ரெகுலரா பயன்படுத்தும் போது உங்க முகத்துல பருக்கள்னால் வந்த அந்த கரும்புள்ளி தழும்புகள், டார்க் பிக்மெண்டேஷன், அந்த ஈவன் டோன் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாத்தையுமே சரி பண்ணும். அது மட்டும் இல்லாம முகத்துக்கு நல்ல ஒரு இளமையான தோற்றத்தையும் கொடுக்கும். ஸ்கின்னை வந்து நேச்சுரலாவே நல்ல ஒரு க்ளோவாக்கும். இன்னைக்கு நிறைய மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய கிரீம்ல வந்து இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு மருத்துவ பலன்கள் வந்து இதுல இருக்கு. இப்போ இந்த கிரீமை நம்ம வீட்டுல எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. நான் இன்னைக்கு ஒற்றை இதழ் செம்பருத்தி பூ, நாட்டு செம்பருத்தி பூ, சிவப்பு கலர்ல இருக்கும்ல, அதுதான் எடுத்திருக்கேன். மேக்சிமம் அது கிடைச்சா பயன்படுத்துங்க. அதுதான் வந்து நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அப்படி இல்லைன்னா செம்பருத்தி பூ பவுடர்னே சொல்லிட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை கூட நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். எப்படி பயன்படுத்தணும் நான் சொல்றேன். இந்த செம்பருத்தி பூ அந்த ஈவன் டோனை வந்து சரி பண்ணும். ஸ்கின்னுக்கு வந்து இயற்கையாகவே நல்ல ஒரு க்ளோவை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம முடிஞ்ச வாரத்துல ஒரு முறை இந்த செம்பருத்தி பூவை தண்ணியில கொதிக்க வச்சு கொஞ்சமா எலுமிச்சை பழசாறு, தேன் கலந்து குடிக்கும்போது நேச்சுரலாவே நல்ல ஒரு பாடி டிடாக்ஸ் பண்ணும். அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா வந்து க்ளோவாக ஆரம்பிக்கும். பொதுவாகவே செம்பருத்தினாலே முடிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது. இப்ப இது நடுவுல இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் இருக்குல்ல, அதை கட் பண்ணிடுங்க. சைட்ல இருக்கக்கூடிய அந்த காம்பு அதையும் நீக்கிட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. ஒரு 6ல இருந்து 8 செம்பருத்தி பூ போல சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 250 ml அளவுக்கு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அந்த 1 கிளாஸ் தண்ணி 1/2 கிளாஸ் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கும் போது இந்த மாதிரி நல்ல நிறம் மாறி வர ஆரம்பிக்கும். பூவினுடைய நிறம் வந்து இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை மட்டுமே ஒரு பவுல்ல வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட உங்களுக்கு அந்த கிரீம் டெக்ஸ்சர் வர்றதுக்காக அலோவேரா ஜெல் வந்து சேர்த்துக்கலாம். பியூர் அலோவேரா ஜெல் வந்து பயன்படுத்துங்க. வெள்ளை கலர்ல இருக்கும், அந்த பச்சை கலர்ல இருக்கும் பாருங்க, அது வாங்காதீங்க. அதுல ஏதாவது கெமிக்கல் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்ததான் 2 விட்டமின் இ ஆயில் கேப்சூல் வந்து உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும். ஸ்கின்னுக்கு நேச்சுரலாவே நல்ல க்ளோவை கொடுக்கும். அந்த டார்க் பிக்மெண்டேஷனை வந்து குறைக்கும். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த விட்டமின் இ ஆயிலை பயன்படுத்தும் போது நேச்சுரலாவே ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக்கும். அடுத்ததான் கிளிசரின் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவை கொடுக்கும். டார்க் பிக்மெண்டேஷனையும் குறைக்கும். தேவைப்பட்ட 1 டீஸ்பூன் நீங்க ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். இதே நீங்க பவுடரா பயன்படுத்த போறீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி பூ பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த பதத்துக்கு வரும். ஈரம் இல்லாத ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வெளியில வச்சு பயன்படுத்த முடியாது, ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிக்கணும். நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடியும் பயன்படுத்தலாம், இல்லைன்னா வந்து காலை டைம்லயும் வந்து பயன்படுத்தலாம். முகத்தை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு இந்த கிரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 30 நிமிஷம் விட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ரெகுலரா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா சொல்றேன், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரியும். அந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே நம்ம உடம்புல பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்மளுடைய பிளட் வந்து சுத்தம் இல்லாம இருந்தாலும் பிக்மெண்டேஷன் வரும். அப்ப என்ன பண்ணணும், நம்மளுடைய உடம்ப வந்து நம்ம டீடாக்ஸ் பண்ணியே ஆகணும். நிறைய தண்ணீர் குடிங்க. நிறைய தண்ணீர் குடிக்கும் போது உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் பாருங்க. பருக்கள் குறையும், அந்த பிக்மெண்டேஷன் குறையும், அந்த ஈவன் டோன் எல்லாமே சரியாகி ஸ்கின் வந்து நேச்சுரலாவே நல்லா க்ளோவ ஆரம்பிக்கும். கூடவே இந்த கிரீமும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு பலன் தெரியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதை வந்து நீங்க ஃப்ரிட்ஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு வரைக்கும் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்த முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.